ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்னதுன்னா ஒரு ஃபில்ம் என்ன தான் ஸ்டார்டிங்லேருந்து 1 hour 45 minutes அவங்க ஃபுல்லாக எல்லாம் நல்லா எடுத்துருந்தாலும் நம்ம தேட்டரை விட்டு வெளியே வரும்போது நம்ம நல்லா சாட்டிஸ்ஃபைட் அனுப்புறது எதுனா இந்த எண்டிங் யா அந்த எண்டிங் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரி எண்டிங்லாம் தமிழ் ஃபிலிமில் இந்த வாட்டி மட்டும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த நல்ல எண்டிங்ஸ் ட்ராஜிக்கான நல்லா இல்லாத எண்டிங்ஸ் நல்லா இல்லாத காரணம் என்ன நல்லா இந்த படத்தை கெடுத்த எண்டிங் நல்லாவே இல்லாத படத்துக்கு எண்டிங்கால பரவாயில்ல படம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன மாதிரி படங்கள்லாம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணதான் இந்த எபிசோட்ல பால் என்ன எண்டிங் சொன்னா இல்லை கிளைமேக்ஸ். சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆர்டரில் வந்துடலாம். இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டரில் வந்துடலாம். சரி சிம்பிளாக ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டரில் வந்துடலாம். என்ன ஆர்டர்? ஃபர்ஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைட் எண்டிங்ஸ் பற்றி பேசலாம். ஓகே, மன திருப்தியாக முடிஞ்சுது சாட்டிஸ்ஃபைட் எண்டிங்ஸ். ஓகே. அப்புறம் ட்விஸ்டட் எண்டிங்ஸ், சர்ப்ரைஸ்ட் எண்டிங்ஸ், செம்ம ட்விஸ்ட்டில் முடிச்சாங்க இல்லை கிளிஃப் ஹேங்கரில் முடிச்சாங்க அந்த மாதிரி ட்விஸ்டட் எண்டிங்ஸு. வேறு ட்ராஜிக் எண்டிங்ஸ். ஓ ஷிட். நான் ஓகே. இப்போ இது நிறைய ஸ்லாஷ்ல வரலாம், இங்கே ஸ்லாஷ் இங்கே இந்த 3 கேட்டகரியில் ஒரே ஃபுல் மேட்ச் மிக்ஸ் ஆகலாம். அதான் அந்த மாதிரி வேணா மிக்ஸ் ஆகலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ இந்த 3 கேட்டகரியில் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைடா இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ட்ராஜடிக்கே போகலாமா? ஃபர்ஸ்டே ட்ராஜடியா? ஓகே, இட்ஸ் ட்ராஜடி. சரி ட்ராஜிக்கில் ஏதாவது பேசினா எனக்கு டப்புன்னு வருது கட்டுறது தமிழ். இருங்க செம்ம செத்துருவாங்க 2 பேரும். பிரிட்ஜி கடையில் போயிருப்பான். ஜீவா படம். அஞ்சலியும் அவனை போய் ட்ராக். ஆமாம், எனக்கு ஒன்று நம்ப வந்துச்சு. ஓகே, நீ சொல்லிட்டு அஞ்சலியும் ஜீவாவும் ட்ராக்ல படுத்துருவாங்க. இது சம்வேர் ட்ராஜடி ப்ளஸ் சாட்டிஸ்ஃபைடு. எதில் சாட்டிஸ்ஃபைட்னா செத்துருவாங்க, அவங்க முடிய போகுது. அப்புறம் அந்த டனலுக்கு வெளில அந்த 2 குழந்தைங்க திருப்பி ஓடி வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த இவங்க வந்து 2 குழந்தைங்க திருப்பி ஓடி வரும். அந்த இடத்துல அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுங்க. அவங்க ஃபுல் சர்க்கிள் வந்துச்சு இந்த ட்ராஜடியான லைஃப்ல. அவங்க சர்க்கிளே பார்த்து முடிஞ்சிட்டாங்க. 2 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ராஜடியான இந்த கம்யூனிட்டி சாவருக்கு அது வந்து நம்மள அதனால பண்றதுக்காக மட்டும். அதனால இந்த மாதிரி இடத்துல அவனுக்கு இருக்குது. அவள் ப்ராஸ்டியூட் ஆகிட்டு அப்படி போயிட்டு வந்து அவள் லைஃப் எத்தனை பேர் கொலை பண்ணி அம்மா அப்பா இருந்து அப்படி போயிட்டு வந்து அவன் லைஃப் இதுக்கெல்லாம் வந்து அவங்க இருந்து ஒரு வேலை எட்டர்னிட்டி ஏதாவது ஒன்று இருந்தால் அவங்க வாழ்றதே பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு. சம்வேர் சாட்டிஸ்ஃபைடு. இன்னும் மோஸ்ட் ட்ராஜடி தான் அந்த படமே. ஆக்சுவலாக ஒரு ட்ராஜடி. அது ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட். எனக்கு டப்புன்னு என்ன ஞாபகம் வந்தேன்னா, டப்புன்னு ஞாபகம் இல்லை, உயிரே சம்வேர் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்ததில்ல நீ ஷாருக் கான் ஓகே ஓகே. அந்த எண்டிங் ஆமாம் எண்டிங் நான் நினச்சிக்கூட பார்க்கல. அந்த எண்டிங் அப்படியே வந்து 2 பேரும் அது பாம்பு கட்டி வச்சிருக்கான். அவளை தடுக்கிறதுக்காக இவ போய் கட்டி பிடிச்சிருவான். ஷாருக் கான் போயிட்டு அவளை கட்டி பிடிச்சி போய் அவங்க 2 பேர் வந்துருவாங்க. பெரிய கிரைசிஸில் தப்பிச்சிருவாங்க. ஒரு பிளானோட இருப்பாங்க அவங்க. அந்த ஹீரோங்களோட டீம் வந்து பிளானோட இருப்பாங்க. இதை நம்ம பண்ணி முடிக்கணும் இன்னைக்கு அப்படின்னு இருப்பாங்க. அப்போ ஷாருக் கான் வந்து இது மாதிரி பண்ணோட வந்து வேற மாதிரி நல்ல அவங்க ரொமான்ஸ் அந்த டைனமிக்ஸ் நல்லா இருக்கும். ரொமான்ஸ் அது ட்ராஜடியாக காட்டாமல் ஒரு நல்ல இது மாதிரி காட்டுவாங்க. ட்ராஜடியானா பாம்பே படத்தில் வர எண்டிங். பாம்பே நான் வந்து இப்போ உயிரே கோலிவுட்ல வராதுல்ல தெரியல சொல்லலாம். ஏன்னா தமிழ் படம் நல்லா பாம்பே எண்டிங்ல வந்து தாஜ் ஹோட்டலா என்ன ஹோட்டல்? தாஜ். அந்த ஹோட்டல் அப்படியே ஆக்சுவலாக அங்கே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஊரில் அந்த மாதிரி சின்ன பசங்க அது ஒரு மாதிரி அந்த மொத்த டவுனும் எப்படி அந்த பாம்பே என்ஜாய் பண்ணி இருக்குது. அந்த பாம்பே தீம் மியூசிக் ஒன்று இருக்கும்ல அந்த சாங்கு அதெல்லாம் என்ன நல்லா பார்க்கறதுக்கு ட்ராஜடியாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதுவும் ரோஜா இப்போ பார்த்தல ரோஜா கொண்டு வந்துட்டோம். உயிரே இஸ் பெஸ்ட். ட்ராஜடி எண்டிங். ட்ராஜிக்கான எதுவும் சூஸ் பண்ணல, ஜஸ்ட் சொல்கிறோம் அவ்வளோ. ஜஸ்ட் நாங்கள் ஏதோ பிளான் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னவங்க தான் ஒரே 2 கேட்டகரியில் போகலாம். இது அது ஆனால் இது வந்து ப்ரீ கிளைமேக்ஸில் வரும். நான் சொல்கிறேன். ஓகே ஓகேவா? நான் என்ன படம் சொல்கிறேன்னா வந்து டபுள் எக்ஸ் நான் சொல்லுவேன். கைண்ட் ஆஃப் நிறைய விதத்தில் நீங்கள் சொல்லுங்கள். மெயின் ப்ரொட்டாகனிஸ்டே வந்து ஊற்றின்னு போனால் எப்படி இருக்கும்? அதுவும் ப்ரீ கிளைமேக்ஸில் அப்படி போனால் எப்படி இருக்கும்? அப்போ வந்து ஸ்டம்பிச்சு போய் நான் உட்காந்து தேட்டரில். அப்புறம் அதான் ஆனால் எப்படி சாட்டிஸ்ஃபைடாக மாதிரி அது வந்து இதில் வரும். சாட்டிஸ்ஃபைட் வந்து நான் அதை பற்றி கொஞ்சம் பெருசாக பேசுவேன். எனக்கு தெரிஞ்சு டபுள் எக்ஸ் தான் வந்து ட்ராஜிக்கான ப்ரீ கிளைமேக்ஸ். இல்லை ராகவராலும் சாவாம இருந்தால் உனக்கு எப்படி இருக்கும்? சாவம் தான் இன்னும் நிம்மதியாக விளாண்டு இருப்பேன் நான். நிம்மதியாக அவன் வந்து வயசாகிட்டு அவனுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் வந்து ஆக்டிங் கரியர்லேயே அவன் லைஃப் முடிஞ்சிருக்கணும். வந்திருக்காது. ஆனால் அந்த டிரான்ஸ்பரண்டிங் இருக்காது. இல்லை 2 விதத்தில் சேதுவா சூர்யா இல்லை அது வேற. அது எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக சொல்கிறேன். அது பார்க்கவே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் தேட்டரில் பார்த்து மிஸ் பண்ணுறோம். ஆமாம் மிஸ் பண்ணுறோம். சரி நார்மலாகவே நம்ம ட்ராஜடி வந்தப்போ அதில் பார்த்து ஹீரோ சேர்த்துருக்காங்க. இது மாதிரி சேவாமல் ட்ராஜடி அந்த ஃபிலிம் எதாவது இருக்கா?
ஹீரோ சாவாம. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ரிசர்ச் பண்ணிருக்கணும். அதுதான் இல்லை சுத்தமா ஐடியா இல்லாம பாறேன். ஏதாவது இருக்கா யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஹீரோ சாவாம ட்ராஜடியா இருந்தது. செக்கர்ஸ் வந்தாங்கன்னா ட்ராஜடி இல்லை, ஆக்சுவலாக ட்விஸ்ட்டில் தானே வரும். அதுவும் செத்துறமாடா எல்லாரும். சேதுபதி சாவல. சேதுபதி ஆனால் ஹீரோ இவனுக்கு இல்லைங்க ஃப்ரெண்ட்ரா கதைப்படி. இல்லை துப்பாக்கி சொல்லலாம். ட்ராஜடி எவ்வளோ அழகாக துப்பாக்கி விஜய் படம் எந்த இடத்துல அழகாக ட்ரெயினில் நல்ல பாட்டு போட்டு போவோம். இல்லைடா அது விஜய் கொஞ்சம் சாவர ஒரு ஹீரோ இருந்தோம். பட் ஆனால் அது சாவர மாதிரி போய் எண்டிங்டா. எண்டிங் அது ஓகே. அது கொஞ்சம் கிளைமேட் எண்டிங் கொடுங்கன்னா சோகமாக வந்துச்சு. ஓகே ஊர் விட்டு போகிறான் சோகமாக மாஸ். உண்மையிலே நான் ஒரு தமிழ் படம் பார்த்து கண்ணில் தண்ணி வந்ததுன்னா வந்து கட்டுரை தமிழ் மட்டும்தான். அதுக்கப்புறம் எந்த படமே இல்லை. இன்னொன்று வந்தது கத்தி ஒரு கத்தி வந்து என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப அது எத்தனை வாட்டி அந்த ஒரு அந்த சாங் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப எமோஷன் கனெக்டா ரொம்ப இதாக இருந்தது. தப்பு ஞாபகம் வரல. அது இல்ல அந்த மாதிரி ஐகானிக்கான வாக்கு நீங்க எந்த ஃபிலிம்ல பார்க்கலாம் சொல்லுங்க. மொத்த பேரும் வந்து பண்ணாதவங்க கிட்ட போய் எண்டிங் போய் நம்ம அந்த சாங் எவ்வளவு சூப்பரா ஷாப்ஷாங் ரிடெம்ஷனா மலையில போய் நிப்பாங்க. நான் அந்த படம் பார்க்கும்போது கடைசி வரைக்கும் தெரிஞ்சு பார்க்கலையா? ஃபுல்லா தெரியும் அந்த படம். கடைசியில் ஜெயிலின் தப்பிச்சுட்டு இது வந்து எப்படியோ ஐகானிக் சீனா இருந்திருக்கும். ஓகேவா? கடைசியா மலையில வந்து நின்று அந்த ஷாட்டை நீ பார்த்து இல்லையா வரைக்கும்? பார்த்தேன். நீங்களே பாருங்க. நான் எதுக்கு அது கிளைமேக்ஸ்ல வராது. அது அவன் கடைசியா அவன் கப்பல் துடைச்சிருப்பான். அது போஸ்ட் கிரெடிட்ஸ் ஒரே நிமிஷம் சொல்றேன். எனக்கு வந்து ஷாவ்ஷாங்க் ரிடெம்ப்ஷன் ஒரு படம் தான் வந்து இது வரைக்கும் பெர்ஸ்பெக்டிவ் மாறாத ஒரு படம் தெரியுமா? வந்து சின்ன வயசுல நீ ஒரு மாதிரி யோசிச்சிருப்ப பாத்தியா? அதே மாதிரி மைண்ட்ல அது வந்து ஒரு பெரிய இன்னும் பார்க்கல, பெரிய ஒரு என்டிட்டி மாதிரி யோசிச்சிருப்பேன். இவ்வளவு பெரிய படம் எப்பவுமே ஐஎம்டில ஸ்டார்டிங்ல இருக்கும். இன்னும் பெரிய படமா அப்படியே இருக்குன்னா பாரு. ஏன்னா வந்து நான் ஒரு வாட்டி கூட அந்த சீன் வச்சுல அந்த படம் பத்தி யோசிச்சது கூட இல்லை. இவனுக்கு கிளைம் இந்த ஸ்பாயிலர் சொல்றது தவிர மட்டும் நான் அந்த சைட் போனதே இல்லை. ஃபுல் கதை சொல்லிட்டேன். அதான் மொத்தம் டைரக்டர் கூட ரேட் பண்ணிக்க மாட்டேன். நான் அந்த மாதிரி உட்காந்து காட்ஃபாதர் மாதிரி ஒரு காட்ஃபாதர் மாதிரி. ஓகே ட்ராஜடி என்னி காட்ஃபாதர் கொண்டு வரலாம். லாஸ்டா மைக்கேல் கெவின் செத்து வரலாம். யோ பாரு நம்ம ஹாலிவுட்ல போலதான். ஹாலிவுட்ல இருந்தா கோலிவுட்ல தமிழ் தான். கோடிக்கணக்கில் ஐரிஷ் மேன் கூட சொல்லிருக்கலாம். சரி தமிழ்ல தான். ஓகே ட்ராஜடி ரெஸ்ட் ஹீரோ சாவாம ட்ராஜடியான எண்டிங் ஏதா இருக்கு. நான் அதான் நான் யோசிச்சு இருக்கேன். ப்ரோ நான் கொஞ்சம் கத்தி கொஞ்சம் ஒருத்தர மாதிரி பரவாயில்ல. பட் சரி ஓகே எனக்கு அவ்வளவு ட்ராஜடியா ஃபீல் ஆகல. ஏன்னா அது ஒரு வேளை சாட்டிஸ்ஃபை. நான் கஷ்டப்பட்டேன். நான் வந்து சோகமா இருக்கும். ட்ராஜடியா இருக்கு. கதிரேசன் வந்து போகும்போது அதான் யாரோ அந்த சித்தார்த் இன்டர்வியூ மாதிரி பண்ணுவேன். அது அவன் பாடுவேன். நீங்க பண்ணா இது தச்சூர் கூட்டுற நடு ரோட்ல தான் அடிச்சிருவாங்க போலீஸ். ஆமா நம்ம பார்த்து தெரியும் அவங்களுக்கு. ஆமா ஓகே கொஞ்சம் இல்லை உண்மையிலேயே யோசிச்சுட்டு ஒரு டாட்டா ஒரு ஃபிலிம் மட்டும் எடுக்கணும். அந்த முத்துக்கு முத்தாக அந்த படம். ஓய்யோ அந்த 2 படம் அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் இன்னும் அதே மாயாண்டி குடும்பத்தார்ல படமே ஐயோ இருந்தா அது பேரண்ட்ஸ் செத்துருவாங்க. முத்துக்கு முத்தாக பேரண்ட்ஸ் ஆவாங்க. மாயாண்டி குடும்பத்துல அப்பா செத்துருவாரு. அந்த இது முன்னாடி சிமிலரா இருக்கும் ரெண்டுமே. ஸ்கூல்ல இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி அவங்க ட்ரீட் பண்றாங்க ப்ரோ. அது கூட இல்ல. இன்னொன்னு வந்து சேரந்த ஒரு படம் ஒன்று இருக்கும். காடி போட்டுன்னு வருவானே ப்ரோ. அது ட்ராஜடியான படம்டா. ஐயோ மாயாண்டி எடுத்தது குட்டி புள்ளியாடா? அது மாயாண்டி எடுத்தது குட்டி புள்ளியா? இல்ல அவன் குட்டி புலியே வேன் டிரைவர் கிளீனர் தானே அந்த படத்துல. குட்டி புலி சிங்கப்புலி அவர் பேரு. ஓகே சிங்கப்புலி சார் இல்ல பேர் மறந்துட்டீங்க. இல்ல அவர் இல்ல அவர் பேரு ஸ்பாயில் பண்ணிட்டோம். அவர் இது அந்த குட்டி வேன் ஒண்ணுக்குள்ள அது ஒரு கிளீனர். ஆனா பாத்தியானா அவன் கேரக்டர் நீ செத்துட்டு. ஆமா பிரைட் வனி மகாராஜாலியா? நான் கன்ஃபார்ம் பாக்க ரொம்ப ஹைப் பண்றாங்களாப்பா. ஐயோ பாரு அது சீரியஸா. நான் கதை அதெல்லாம் விட அவன் கேரக்டர் சொல்றேன். நம்ம ஊர்ல ஒரு நீங்களே சொல்லிட்டீங்க படம் செம ப்ரெடிக்டபிள்ன்ட்டு. அப்புறம் பார்த்தா கெத்தா இருக்குன்றீங்க. சரி அது மகாராஜா படம் நல்லா இருக்கு. அது வருவோம். அது சரி மகாராஜா பார்க்க வேண்டியதில்ல. அது ட்ராஜடியான எண்டிங்ல ஒன்று இருக்கு. எஸ் தான். ஸோ அதை வச்சுக்கலாம் தானே. ஓகே மகாராஜா ஆக்சுவலாக கரெக்டான எக்ஸாம்பிள். ஹீரோ சாவாமையும் ட்ராஜடியான எண்டிங்கில் நல்ல எக்ஸாம்பிள் அது. ஏன்னா அது வில்லனுக்கு ஒரு வில்லனும் சாக மாட்டான். பட் ஆனால் கார்கி நான் வந்து இதுக்கு போகிறேன் சேரன் படத்துக்கும். சேரன் என்ன நடக்கும் எண்டிங்கில் வந்து மறந்துட்டாங்க. என்ன தெரியுமா இருக்கும்? அவனுடைய சின்ன வயசு லவ் வந்து ரொம்ப நேரம் வரும். அப்புறம் வந்து விட்டு போயிடுவான். 2 பேரும் கல்யாணம். ஆட்டோகிராஃப். ஓகே ஆட்டோகிராஃப். அது அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து
இந்த ஆட்டோகிராஃப் படமா சொல்லு ஏதோ ஒரு சீன் ஏதோ ஒன்று வருமே போயிட்டு ஒரு பொண்ணு போயிட்டு 2 லைன்ஸ் நோட் ஏதோ ஒன்று வாங்கிட்டு பெண்ணு வாங்கிட்டு லெட்டர் எழுதி அவனுக்கு அனுப்புவோம் இல்லை அது ஏதோ ஒரு படம் நிறைய லெட்டர்ஸ் எழுதுவாங்க அது எந்த படம் நினைக்கிறேன் அப்போ கல்வியா என்ன தெரியல அது அவனுக்கு 3 பேர் ஒருத்தன் கலெக்டர் ஒருத்தன் டேரக்டர் ஒருத்தன் கல்வி தான் அது கல்வியா பசங்க மாதிரி அப்புறம் இன்னொரு ட்ராஜிக்கான ஃபிலிம்லாம் வந்து பார்த்திபந்து ஒரு இது கந்தரியாம் போயிருமே லவ் ட்ரையாங்கிள் ஃபிலிம் அது கந்தரியாம் போயிருமே தானே அது இல்லை ஒத்த சேர்ப்பா அது இல்லடா அப்புறம் அழகியா இது ஒன்று இருக்கு ஹீரோ சாவாம பேய் படம் அது பருத்தி வீரன் ஹீரோ பட் ஹீரோயின் சரி ஓகே ஹீரோயின் செத்துறாங்க பட் யா அது கேட்டகரி மறந்தே போயிட்டு இவந்து தரத்தப்பட்ட ஓகே அதுவும் பேய் படம் நான் வந்து இவனை சொல்றேன் அவன் எல்லா படமும் வரும்டா சேதுல ஹீரோ சாவல விக்ரம் சேது என்னங்க என்ன வந்து விக்ரம் நிறைய படம் சொல்லாமல அதுல அவன் பைத்தியம் ஆயிட்டு உள்ள போயிடுவான் பைத்தியம் ஆயிட்டு இது பண்ணுவான் ஆச்சு நல்ல லவ் ட்ராமா மாதிரி போவோம் 3க்கு தான் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன் அழகா சூப்பரா இருக்கும் அவனுக்கு பண்றது சியான் எல்லாம் ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு நல்ல லவ் ட்ராமா போவோம் அது வரைக்கும் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து கரெக்டான நல்ல படமா போடுவாங்க பைத்தியம் ஆயிடுவானா பைத்தியம் ஆயிட்டு அவனை சேர்த்துருவாங்க பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் அவனா ஒரு டிவி ஷோ பார்த்து கூட அவங்க எதுவும் செஞ்சு நிற்பாங்க அது வேற நல்ல பண்ண சும்மா ஜாலி பண்ணாது இதுல வந்து இவன் பேர் இந்த படம் பார்த்துட்டு தான் பிரியா அதுக்கப்புறம் தான் மோசமா வரும்னு சொல்லிச்சு அப்புறம் இந்த படம் நான் பார்த்தேன் இந்த படம் இது நான் வேற படம் விவேக்லாம் இருப்பான்டா இந்த படத்துல விவேக் இருக்கு இதுல வந்து இவன் பேரு சியான்வாங்க சியாக்கு எக்ஸாம்பிள் கண்டுபிடிப்பாங்க அந்த பொண்ணு மயில இருக்குல்ல குட்டி போட்டுன்னு சொல்லிட்டு இவனை காட்டும் அந்த மாதிரிலாம் வரும் அது அருள்ரா விக்ரம் கண்ணி இது போயிட்டு ஆயிடுவானா இந்த மாதிரி அவன் பைத்தியம் ஹாஸ்பிட்டலில் இருப்பான் இந்த பொண்ணு வந்து பார்க்கும் முடிச்சு தான் பைத்தியம் ஆயிடுன்னு சொல்லி விட்டுருவாங்க கல்யாணம் வச்சிருவாங்க அந்த பொண்ணுக்கு போஸ்ட் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் வச்சிருவாங்க ஒரு சாமியார் வருவார் வந்துட்டு மயிலருக்குல இது மதிச்சு விட்டுருப்பாரு மயிலருக்கு போட்ட உடனே அந்த பொண்ணு மயிலருக்கு ரிலேட்டட்ல எல்லாம் ஞாபகம் வந்துடும் இவனுக்கு ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க இவனை ஏந்து பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஃபுல்லாக வருவான் பாலா வந்து தெளிவாயிட்டு வந்து பார்ப்பான் கல்யாணம் நடந்துருக்கும் அந்த நடக்கிற போயினுக்கும் வீட்டுக்கு போவான் பொண்ணு கல்யாணம் குத்துக்கு மாதிரி செத்துருக்கும் ஹீரோயின் இப்போ வந்து யாருன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்தவன சேது அதனால இப்படியே நான் பண்ண தெரியும் அழகோட மாட்டான் அப்படியே நந்து பையனாக இருப்பான் ஹாஸ்பிட்டல் வண்டி வரும் ஏறுவான் அவனே ஆனால் இப்போ தெளிவாயிட்டான் ஹாஸ்பிட்டல் வண்டியில் ஏறி அப்படியே போயிடுவான் அதில் படம் நினைக்கிறேன் இது மோசமா இருக்குது அநியாயத்துக்கு சரி நான் என்ன பண்ண சொல்லலான்னு கார்கிரா தமிழ்ல வராது உங்களுக்கு இது தெரியுமா மிருகம் வந்துருமே அது ட்ராஜிக்கான ஃபிலிம் அது லைஃப் எப்படி இருக்கும் தெரியல இருக்கலே பல்கா இருப்பான் பயங்கரமா எல்லார்கிட்டையும் போட்டு நிற்பான் அந்த மாதிரி போய் போது கடைசி ஒரு பெக்கரை ஒரு ஆண்டியை போடுவான் எய்ட்ஸ் வரும் அப்படி இருந்தால் ஒய்ஃப் வந்து அவனை கடைசி வரைக்கும் பார்த்துக்குவோம் அவனை அந்த ஏரியா விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க தண்ணி கூட தர மாட்டாங்க ஒய்ஃப் சாவது கூட எனக்கு தெரியும் குட்டி பையன் வந்து தண்ணி சாப்பிட்டுங்கும் போது தட்டி விட்டு போயிடும் இது வந்து அவங்க ஒய்ஃப் வந்து நரேட் பண்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் வயசாயிட்டு அது ஞாபகம் இல்லை என்னதுன்னா இவன் இருந்த வீடு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட தண்ணி சொல்றாங்க யாருமே நோண்ட மாட்டாங்க ஏன்னா எனக்கு எய்ட்ஸ் இருந்ததால பாருங்க ஹீரோ சித்திரானா இல்லை செத்துருவான் அதான் என்னங்க எனக்கு தெரியல வேற பிதாமகன் பட் சூர்யா செத்துருவான் விக்ரம் ஜாலியான படம் பவுலிங்கம் போட்டு சோமன் வந்து போவார் கமல்து இவனுங்கள்தான் நிறைய வரும் போடல கமல்து இது மகாநதி என்னங்க எனக்கு தெரியாது தேவரம் பவன் நல்ல என்னங்க தான் தளபதி மம்முடி செத்துருவாரு பட் இதெல்லாம் சோகமான பரவாயில்ல ரஜினி சோகமாமா நம்ம சோகமாக இருக்க மாட்டோம் ஐஸ்வர்யா ராய் கிணத்துல வந்துருமா அந்த படம் ஆனால் ஹாப்பியான எண்டிங்டா போய் இருக்கலையே குணாடா இது ஐஸ்வர்யா ராய் இதில் நீ கூட அஜித் கூட இருப்பான் அந்த படத்தில் ஐஸ்வர்யா கிணறு சீவேஜில் வந்துடும் அதை காப்பாற்றுறது யாரு மம்முட்டி இன்னொரு குணா மம்முட்டி தானே மம்முட்டி வந்து அதுக்கப்புறமா கரெக்ட் பண்ணுவான் இதை இது வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த மம்முட்டி வந்து அந்த அங்கிள்னு கூப்பிட்டு ஆமாம் இந்த ஆட்ல வரும் பார்த்தியா ஒருத்தன் அது அந்த பாத்ரூம் போகிறவங்க பேர் என்ன அப்பாஸ் வந்து லவ் பண்ண அப்பாஸ் வந்து ஆனால் ஒரு கம்பெனி ப்ரோக் ஆனதில் விட்டு போயிடுவோம் இந்த படத்தை விட்டோம் பார்த்தியா காதல் படம் எவ்வளோ ட்ராஜிக்கான எண்டிங் தெரியுமா அது கடைசி வரைக்கும் ஹெலிகாப்டரில் போய் சுற்றுவாங்க ரியல் செட்டேன் காதல்னா அந்த காதல் இல்லை சார் இது காதல் ஜீவா பைத்தியமானவனே காதல் படம் இன்னும் காதல் எடுத்துக்கிற சமயம் என்ன இது காதல் ஜீவா பைத்தியமானவனே பரத் இல்லை அது வந்து சேது கிட்ட நம்ம ஒப்பிடலாம் அந்த எக்ஸல் அதுதான் அப்புறம் திவ்யா நம்ம கத்துவான் அந்த படம் காதல் கொண்டேன் ஐயோ தனுஷ்டு மோசம் அது வேற இது என்ன பண்ணிருக்கோம் அந்த பொண்ணு ஓகே நம்ம வந்து இப்போ எப்படின்னா இருக்கிற எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸும் வந்து மோசமாக ஒரு படம் கன்ஃபார்ம் நடிச்சு வச்சிருக்கானுங்க அவனோட ஏர்லி ஸ்டேஜில் காதல் கொண்டேன் அந்த பொண்ணு அவனை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றில் போட்டு வச்சிடும் காதல் கொண்டு போயிட்டு
நம்மளுக்கே அப்படியே வெறுப்பு வரும். ப்ரோ ப்ளீஸ் விட்டுறேன், எதுக்கு அவ்வளோ ஒப்சசிவ் கண்ட்ரோல் எடுத்துட்டா எப்படி இருக்கும்ன்றத பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு வேலையை அவனுக்கு ஓசிடி வர மாதிரி ஆகிடும். குணா மூவிடா, குணால எண்டிங் செத்துருவானே, சாவக்கூடாது கேட்டீங்களா, பட் குணா ட்ராஜடி எண்டிங் தான் அது வரும். சரி, இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரி ப்ளீஸ் போகலாமா? சரி, அதான் எல்லாம் கொட்டிங்களா? எல்லாம் கொட்டி வச்சுருக்கீங்க. விஜய் தான். நீங்கள் விஜய் அஜித் வந்து நேர்கொண்ட பார்வை சொல்லலாம் நம்ம. எண்டிங் ட்ராஜடி. கேஸ் சால்வ் ஆயிரும், ஜாலியாக போயிடும். சால்வ் ஆகுதுடா கேஸு. அவன் வந்து அப்படியே அவன் எந்த விதத்தில் சொல்கிறதுனா வந்து ஆர்குமெண்ட் சைடில் பார்த்தா கொஞ்சம் ட்ராஜடி ஆகும். அது அஜித்தை வந்து கஷ்டப்படுத்துருவான் அவன். அஜித் வந்து கடைசியா பண்ணலாம் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் சொல்லிருப்பான், நோ மீன்ஸ் நோ, நோ மீன்ஸ் நோ சொல்லிட்டு கண்ணில் தண்ணீரோட அப்படியே வருமா? நான் புரியுது. அப்புறம் அஜித்தோட ஃபேவரட் பண்ணானுக்கு அது ஒன்று மட்டும்தான். ஏற்கனவே அஜித் நோய் இருக்கும் அதில். அப்படிலாம் இல்லை நீ பார்க்கலான்னு பார்த்தேன். நான் நோய் இருக்கும் எப்போதான் அஜித் படுத்துக்குவாங்க. அஜித் தாம்பரம் டென்ஷன் ஆகிடும், அதான் டென்ஷன் ஆகிடும், மாத்திரை போடணும் சொல்லுவாங்க, அப்போது அடிக்க வந்துடுவாங்க ஆளுங்க. பிரகாஷ் ராஜ் மோசமானவன் பார்க்க தான் வருவான். வேறு விஜய் எதுவும் இல்லை தானே, அந்த மாதிரி நண்பன் ஃப்ரெண்ட்ஸுயா. ஆனால் கடைசியாக சரியாயிடும். இன்னிசை பாடுகிறோம் தானே, அதனால நீங்கள் நல்லா நீங்கள் அது சரி நீங்கள் போகலாம், நல்லா தான் இருக்கும். விஜய் நான் படம் எதுவும் பார்த்ததில்லை. எனக்கு விஜய் ஃப்ரெண்ட்ஸில் போய் பார்த்துட்டு தான். சரி போதும், தயவு செஞ்சு போதும். சரி போனோம், ட்ராஜடி முடிஞ்சிருச்சு. இதோட இதுக்கப்புறம் நம்ம சாட்டிஸ்ஃபைட், லாஸ்ட்டாக சாட்டிஸ்ஃபைட் ஆகலாம். இப்போது ட்விஸ்ட் இருக்கிற பெஸ்ட் ட்விஸ்டா? மங்காத்தா கிளாசிக். இல்லை ட்விஸ்ட்டு ஆனால் எண்டிங். மங்காத்தா பற்றி பேச வேணாம், வேஸ்ட்டுன்னு பார்ப்போம் கோர்ட்டில் என்ன பண்ணுறாரு. என்ன ட்விஸ்ட்டு? நேரா இவன் 2 பேரும் ஒன்றா டீம் போட்டவனுங்க, 2 பேரும் அப்படியே அர்ஜுனும் போவோம். கடைசியாக பார்த்தா ஒன்றா பண்ணி துப்பாக்கி ஒரு இதில் ஒரு ட்விஸ்ட்டு தான், லைட்டாக ட்விஸ்ட்டு வரும். துப்பாக்கியில் என்ன ட்விஸ்ட்டு இல்லை? இல்லை தெரியுமே, பாம்பு இருக்குன்னு கரெக்டு தான். படம் நைஸாக போவோம், எந்த பிரச்சனையும் வராமல் லைனியராக அப்படி போட்டுமே போவோம். நீங்கள் பல டைம் அதை பார்த்தோன்னு தந்து. நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது விஜய் அந்த கப்பல் செத்துருவோம் எப்படியோ, அப்புறம் தான் தெரியும் பிளான் தான். அதுக்கப்புறம் தான் அப்பயே அந்த கப்பல் தான் விஜய் சொல்லணும், நான் சாவக்கூடாது அப்போ தான் தெரியும். அது ட்விஸ்ட்லாம் இல்லை, அது வந்து இது கப்பல் பர்சனல் எழுச்சி அவனுக்கு வரும். அந்த கப்பலில் ஏற தானே அவன் கப்பல் ஏற வரைக்கும் விஜய் நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே விஜய் இந்த நேரத்தில் செத்துருவான், அதான் படம் முடிய போகுது அப்புறம் நினச்சிருவோம். ஓகே, மனம் ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு தெளிவாக தெரியும் என்ன சுடுவான். மங்காத்தால என்ன ஒரு இதுனா ட்விஸ்ட் பார்த்து செகண்ட் டைம் நம்ம பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அஜித் பண்ணுற சில விஷயம்லாம் நம்மளுக்கு பயங்கரமாக இது பண்ணியிருப்பானுங்க. அதை ஹரிஷ்மன் டைப்பில் டைப். அது பேர் என்ன? இது ஃபோர்காஸ்டா? ஃபோர்காஸ்ட் தான். ஃபோர் ஷேடோ. ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க நல்லா. அந்த செஸ்ஸில் அவன் பண்ணுறது, அவன் தனியாக பிளான் போகிறது, அது எல்லாமே நிறைய விஷயத்தில் தெரியும். அவன் ஆல்ரெடி ஒரு அர்ஜுனை இது பண்ணி தான் வச்சிருக்கான்ட்டு. அர்ஜுனா அவனும் எனக்கு இது பண்ணி அவர் தேட்டரில் நீங்கள் சொல்லுங்க. கத்தி சொன்னாங்க, விஜய் தி ட்விஸ்ட்னா என்னது மெர்சல் ஏதோ லைட்டாக இருக்கும். அதை விட்டுருங்க, பிகில் செம்ம ட்விஸ்ட்டு. யோசிக்குதே டைம் போகுது, கட் பண்ணிடலாம். என்ன பண்ணுறது தெரியல என்ன வரும் ட்விஸ்ட் தெரியல. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை பற்றி பேசுகிறேன். செக்கசி வந்த வானம். ஆனால் அப்போ தேட்டரில் பார்த்துட்டு ஆமாம், விஜய் சேதுபதி போலீஸு கடைசியாக சிம்புவை போய் தள்ளுறானே. போலீஸ்னு தெரியும், இல்ல விஜய் சேதுபதி எல்லாருமே போலீஸ் தெரியும் அவனுக்கு. ஆனா சாவடிக்க மாட்டான், தெரியாது. சாவடிக்க வந்தான் சொல்லு. போலீஸ்னா எல்லாருக்கும் தெரியும், போலீஸ்னா எல்லாருக்கும் தெரியும். அவன் சாவடிக்க மாட்டான்னு தெரியாது. ரிட்டையர்டு போலீஸ் அவன், அப்படிதான் சொல்லுப்பாங்க. பட் ஆனால் இன்னும் போலீஸாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் படத்தில் ஒரு மிஷின்காக தான் சேர்ந்துருப்பான், அப்பதான் தெரியும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு கிரிமினல்ஸ்லாம் பிடிக்காது. ஓகே, கோல வந்து பயங்கரமான ட்விஸ்ட். ஓகே, நான் கோலே நான் இது பண்ணிடுறேன். யார் அந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்னா சிஎம் எலெக்ஷனுக்கு நிற்கிறான்னு பார்த்தா சரியான ஒரு என்னது கடைசியாக தானே டெரரிஸ்ட் மாதிரி ஆளுவான். டெரரிஸ்ட்லாம் இல்லை, அவன் கெட்டவன், அவன் கெட்ட மோட்டிவ்ஸ்லாம் இருக்குது. அதுதான் ஏன் வந்து அது பெரிய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஆச்சுன்னா வந்து இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து அவ்வளோ க்ளோஸாக எவ்வளோ நல்ல மாதிரி பண்ணுவான் ஃபுல்லாக. நீ அந்த திரும்ப நம்ம அந்த பாட்டெலாம் பார்த்தா ஆமாம், அவ்வளோ ஒன்றா பாம்பு வச்சு கன் எப்படி வைப்பான் மாட்டான். மாட்டல என்ன ஆகும்?
மாற்றான்ல ஒரு அவங்க அப்பா கிளைமேக்ஸ்ல அவன் சாவடிக்க மாட்டான். ப்ரீ கிளைமேக்ஸ்ல வரும் அது. இல்ல கிளைமேக்ஸ் கடைசியா கொகையில போய் சாவடிப்பான். அந்த எலியில வச்சு சாவடிப்பான். எலி வச்சு இவன் நான் உன்னை சாவடிக்க மாட்டேன், நீ என்ன உருவாக்க. இது அவன் வந்து கெட்டவன்றது வந்து பாதி ஃபிலிம் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கெட்டவன் சொல்லுவானுங்க. இவன் வந்து இது மாதிரி ஒரு சில இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கிறான் அவன் பையனை. இல்ல அந்த இதெல்லாம் வருமே நல்லா பண்ணுவான்டா. இவன் ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுப்பான். வண்டியாப்பா வண்டியாப்பா எல்லாத்தையும் கேட்டுப்பான். சரி, ஆனா அது உண்மையில நிறைய வாட்டி படம் பார்த்துருந்தேன். அது வா லாஸ்ட்ல கொஞ்சம் இதுதான் எனக்கு அந்த இதுலாம் பிடிக்கும். ரஷ்யன் சீக்வன்ஸ் எல்லாமே அவங்க போயிட்டு தனியான படம் பாரு. இவன் தனியா போன பிறகு படம் எனக்கு விருப்பம் இருக்கும். காஜு கூட போகும்போது நல்லா தானே இருக்கும். அதுக்கிட்ட போய் ஏதோ ஒரு ஆண்டி கிட்ட போய் பேசினுப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் அந்த அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் நல்லா இருக்கும். அந்த சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணவங்களோட கதைலாம் நல்லா இருக்கும். ஆனா இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிற செக்ஷன் எல்லாம் நல்ல ஸ்டோரி, நல்ல பிளாட். அது மேக்கிங்ல ஏதோ போயிடுச்சு. என்னடா மேக்கிங் இல்ல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா செம்ம போர் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் சாதாரண மேக்கிங். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சிஜி தர தனியா இருக்கு. டேய் இப்போ பாத்து அந்த டைம்ல எப்படி பண்ணிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான இந்த ஃபாரின் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்கிற ஒண்ணா சலே சுத்தி. அது என்ன போரிங்ன்ற நல்லா தான இருக்கும். இது நல்லா இருக்கும். இன்னும் நிறைய மறந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு 10 நிமிஷம் தான். அப்புறம் நிறைய ஆக்ஷன்ஸ் அப்புறம் நம்ம ஒரு பாலிடிக்ஸ்லாம் வருவாங்க. தரத்துவானுங்க. ஏதோ அந்த மாதிரி ஆக்ஷன் சீன்ல அது வந்து நடக்கும். இப்போ அப்பயே டிஜே எல்லாம் படிக்கிறாங்க அவங்க. டிஜே ஆதவன்ல பண்ணாங்க. டிஜேவா போட்ல இப்ப பண்றாங்கல்ல. இப்ப அந்த டைம்லயே வந்து கேவி அதுல என்ன டிஏஜிங் பண்ணாங்க. ஃபேஸ் மாஃப் இல்ல டிஏஜிங் ஆதவன்ல பண்ணாங்க. ஓகே ஆதவன் சொல்றாங்க. டிஏஜிங் அதான் இப்ப என்ன 3 படம் என்னது நீங்க மங்காதா நீங்க யாரும் சொல்லடா அப்படியே அடிச்சு சுரதனா இல்ல ஒரு நிறைய ஸ்டார்டிங்ல மங்காதாவா நான் வந்து கோ நீங்க கத்தி தானே சொன்னேன். கத்தி துப்பாக்கி சொன்னேன். நான் நிறைய துப்பாக்கி சொன்னேன். ஒரு படம் எடுத்துக்கோ. மெயினா ஒரு ஃபிலிம் ஒன்னு எடுத்துக்கோ. துப்பாக்கி தானே. ஓகே அவ்வளவுதான். அவ்வளவுதான். எடுத்து நல்ல படம் விடுற மாதிரி இருக்கு. ட்விஸ்ட் வச்ச படம்லாம் இது ஓகே ட்விஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் கேட்டகரியில வரும். ஓகே ஓகே அதே மாதிரி தமிழ் படத்துல நான் நிறைய சொல்லுவேன். ஃபைட் கிளப் இருக்கு தமிழ் படம்னா. நீங்க ஓல்ட் பாய் இருக்கு. பிசாசரம் பிசாசு நல்ல ட்விஸ்ட்யா. பிசாசு மோசம். ஆக்சுவலி இப்ப ட்விஸ்ட் பல தெரியும். ஆக்சுவல் பிசாசுனா மகாதக்கு அப்புறம் இப்ப ஆக்சுவல் ட்விஸ்ட் வருது. எங்கேயே தேவையில்லாத பத்தெல்லாம் போயிட்டு வந்து. ஆமா பிசாசு நான் அதான் யோசிச்சே அவன் ஃபாலோ பண்ணிருப்பான். ஓகே ஓகே நான் வந்து உண்மையிலேயே ட்விஸ்ட் வந்து ட்விஸ்டாவே எடுத்துக்க மாட்டேன் தெரியுமா. அதெல்லாம் இப்போ அப்படியே நான் ஒரு பார்த்தா இன்டெலிஜ் ஆகிட்டு விட்டுறேன். அது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ட்விஸ்ட் உண்மையிலேடா. அது நிறைய விஷயத்துல இது பண்ணிருக்கோம். அது எவ்வளவு ஆர்டிஸ்டிக்கலா ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஹிண்ட் குத்துனே வரானுங்க. அந்த ரெட் ஆப்பிள் கிரீன் ஆப்பிள் அந்த கார் போகும்போது இவனுக்கு மெயின்ல ஒழுங்கு இமேஜ் இருக்காது. மொத்தமா அந்த பேயோட பெர்ஸ்பெக்டிவ் தான். அவன் தான் கொலை பண்ண தெரிஞ்சவன் பின்னாடி சுத்தி. ஏன்னா அதுக்கு முன்னாடி கிரஷ் இருந்துச்சு. அவனும் தெரியாம தானே கொலை பண்ணான். அந்த ஒரு புதுசு நம்ம ஊர்ல பண்ணது வேற. பேய் வந்து கொலை பண்ணதான் வரும் எல்லா வாட்டியும். லவ் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பேய் தான். அது அருமையான படம். மிஸ்கின் எல்லா ஃபிலோசஃபி வச்சு இறக்கிட்டாரு போல. நம்ம வந்து அந்த படம் பார்க்குற வரைக்கும் ஃபுல்லாக பயப்படும். பட் ஆனால் அந்த போஸ்ட் வந்து நம்ம கஷ்டப்படுவோம் அந்த படத்தை யோசிச்சுட்டு. அது கண்ணு மூடிட்டு பார்த்துருந்தேன். செம்ம எண்டிங். உண்மையிலே அந்த பேய் சீன் ஒன்று வரும் பணத்தை எரிக்கிற சீன்லாம் சுண்ணில. ஆமாம் அது வந்து தூயின்னு போவோம். ரொம்ப ஒயிட் ஷாட். அதனால் இதான் ஒன்று எதனா நம்ம பார்த்த டிப்ஸ்லாம் எல்லாம் இன்டர்வல்ல வரும். துணிவா அம்மா சாப்பிட்டாருனால அவங்க பையனே இல்லை. நான் கடைசியா ஜெயிலர் சொல்லலாம். அவனும் தலையாடுவா. பார்த்தா ஒரு பெரிய அசாசின் இதுக்கு முன்னாடி அது மாதிரி தெரியுமா? போலீஸ் தான். போலீஸா? ஜெயிலர் ஜெயிலர் இருக்கு. அதான் போலீஸ் தானே அவன் பைத்தியக்காரன். நீ ஜெயிலர் போலீஸா? காட் ஸ்லாஷ் போலீஸ். போலீஸெல்லாம் ஒன்னால எப்படி கைட் ஆகும்? ஓகே விடுதலை பார்ட் 1 ட்விஸ்டே இல்லை. சும்மா ஏமாத்திங்க போடா. இந்த தேர்ட் கேட்டகரி என்னது? இது வரைக்கும் நாங்கள் சாட்டிஸ்ஃபைடான எண்டிங். நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேம்மா. இது எடுப்பு கிராஷ் ஆகிட்டு ஒன்றும் இல்லை. என்ன பண்ண சொல்ல போகிறோம்? காதலும் கடந்து போகும். கடைசி அந்த பிரியாணி சாப்பிட்டு போகுது. பிரியாணி சாப்பிட்டு மேகி சாப்பிடுது. இன்டர்வல் அது முன்னாடியே வரும். பிரியாணி சாப்பிடும். இல்லடா கிளைமேக்ஸ் தான்டா பிரியாணி. கிளைமேக்ஸ் அது இல்லடா. அப்படி சாப்பிட்டேன். இவன் வேற ரூட் போயிடுவான். இல்லை படம் பார்க்க போகிறேன் ப்ரோ. அப்படி தெரியாதா? ஓகே இது வந்து ஒரு ஹாலிவுட் படத்துலேருந்து இன்ஸ்பைர் பண்ணி அந்த ஒரு கிளைமேக்ஸ் எடுத்தாங்க. அது என்ன படம் தெரியல. பெட்ரோல் பங்க்ல ஒரு ஆக்சிடென்ட்டாக சந்திப்பாங்க திருப்பியும். அதுதான் கிளைமேக்ஸ். அது ஆமாம் பெட்ரோல் பங்க்ல ஆக்சிடென்ட் தானே அது. உண்மையா
டேய் ஆமாண்டா அந்த பொண்ணு பெட்ரோல் பங்க் அவனா அவன் வேலை செய்வான் எனக்கு அது ஞாபகம் ஒரு ஆரஞ்சு டிஷர்ட் போட்டு அது போடுற மாதிரி அது கடையிலடா ஸ்டோரில் ஏதோ ஸ்டோரில் வேலை செய்யணும் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீ 2 வளர்க்கணும். ஓகே எனக்கு எண்டிங்கை விட இந்த படமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அது கம்போஸ்டா இது பண்ணுறேன் நீயும் படமே இதுதான் சொல்கிறேன். காதும் கடந்து போகும் தான் அந்த மூடு அந்த மியூசிக்கு. அந்த ஒன் டைம் அந்த படம் பார்த்தாலே எப்போ என்னடா படம் இது ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு 100%. இது பார்த்த பிறகு தான் இதுவும் இல்லை இந்த மூட் ஃபார் லவ் அதில் வர அந்த ஒரு ஸ்லோ மோஷன். ஆனால் சாதாரணமாக இல்லை, அந்த பொண்ணு போயிட்டு இந்த மூட் ஃபார் லவ்வில் போயிட்டு அவங்க போயிட்டு ஹோட்டலில் வாங்கிட்டு வெளில வருவாங்க, மழை பெஞ்சுட்டு இருக்கும், எங்கள் கொடை போச்சுனப்பா திருப்பி இவங்க போவாங்க. சாதாரண ஆளுங்க பண்ணுற விஷயம் தான் நான் செம்ம ஸ்லோ மோஷனில் காட்டுவாங்க. டபுள் எக்ஸ் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் நடிக்கிறீங்கப்பா. ஓகே அது நச்சு தானே நச்சா இல்லை உண்மையாக திருப்பி அதையே சொல்லுவேன். திருப்பி அதை சொல்லணும். நான் என்னடா ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்னதுன்னா அந்த ஒரே பார்த்தா 2 கேட்டகரியில் போட போகிறேன்ட்டு எனக்கு புரியல உங்களுக்கு. ஓகே டபுள் எக்ஸில் தான் மெயின் எனக்கு என்னன்னா வந்து என்னுடைய அந்த நான் பார்த்ததுலேயே தமிழ் படம் பார்த்ததுலேயே வந்து பெஸ்ட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதான்டா. ஹேண்ட்ஸ் ஆஃப் எல்லாமே பெஸ்ட்டு. அவன் கேப்டன் மில்லர்லாம் சொல்கிறீங்க, ரொம்ப ஒன்று தான் சொல்கிறேன் நான். கத்தி தெரியும் அதெல்லாம் தட்டி விடு. எனக்கு வந்து இதுதான் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் தான் வந்து தி பெஸ்ட். கடைசியாக வந்து அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்தே வந்து சீட் எட்ஜில் உட்கார வச்சுட்டாங்க. ஓகேவா, அந்த இதில் இல்லை ஃபுல்லாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயினே இருந்தது. கடைசியாக பார்த்தா அந்த தேட்டர் சீக்வன்ஸில் எவ்வளோ ரெஃபரன்ஸு, எவ்வளோ அந்த எப்படி சொல்கிறது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட இது எப்படி அவனுடைய எம்ப்ரேஸ் பண்ணுறான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை. ஸ்டார்டிங்கில் வந்து அவர் எப்படி என்னது தேட்டரில் அவனுடைய இதெல்லாம் போட்டு அவனை மாதிரியே அந்த சீன்லாம் மிமிக் பண்ணுறது இது மாதிரிலாம் நம்ம சொல்லணும். கடைசி அப்புறம் மெயினாக வந்து அந்த தீம் தான். நான் வந்து இந்த படம் பார்க்க போகிறதுக்காகவே வந்து ஜிகார் தீம் நான் வந்து அதை இது பண்ணியிருந்தேன், பூஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த மியூசிக் தெரியாமே. ஆனால் எனக்கு வந்து இந்த படத்தில் அந்த மியூசிக் வருதுன்னு கன்ஃபார்ம் தெரியாது. வரும்போது அவ்வளோதான் அந்த மார்ட்டின் ஸ்கார்செஸி மீம் தான் எனக்கு திஸ் இஸ் சினிமா. நம்ம ஒரு படம் எடுத்தேன் நான். நீ சொல்லு எனக்கு தான் இல்லை பரியர்மா பேர் மாதிரி அது என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நேற்று ரேசிசம் இருக்கும், நம்ம முன்னாடி பேசுறதே விட்டோம். ட்ராஜடியும் விட்டோம், இதில் கூட போட முடியாது. இது நல்லா தான் மூணுத்தில் போனோன்னா சாட்டிஸ்ஃபைடாக அதான் சாட்டிஸ்ஃபைட் தான். பரியர் பெருமா இல்லை மாரி செல்வராஜா அந்த அவர் படமே எடுத்தேன். ஒரு சாட்டிஸ்ஃபைடும் இருக்கும், ஒரு இதே இருக்கும், ட்ராஜடியும் அந்த மாதிரி இருக்கும், ரெண்டுமே கலந்த ஒரு மாதிரி. கர்ணன் யா நல்லா எனக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபை இல்லை. முடிஞ்ச பிறகு அப்பாடா இந்த ஒரு படம் முடிஞ்சு அப்படி இல்லை. ஓகே அசுரனில் வர அந்த லாஸ்ட் ஸ்மைல் இந்த மழை பெஞ்சு நிற்கும்போது போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க பையனை பார்த்து ஓகே சாமி சிரிச்சுட்டு என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உருப்படியாக போகும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போட முடியாது சொல்லலாம். உண்மையிலேயே ரொம்ப சும்மா நண்பனு எல்லாம் ஜாலியாக முடியும் ஒரு நிம்மதியா சொல்லலாம். அது வந்து விஜய் டிவி வேண்டிங். வேற என்ன இருக்குது மாரி செல்வராஜ் என்ன இல்லை இது ரீசனாக நீங்கள் பார்த்த ஃபிலிம் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனா ரீசெண்டாக சொல்கிறேன். தமிழில் பார்த்த ஃபிலிம் அப்படியே ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக தேட்டர் விட்டோ இல்லை ஃபோனில் பார்த்து மூடி வச்சதோ. தமிழ்லையா? தமிழ்ல ரொம்ப கஷ்டம். மகாராஜா தானே. ஆனால் சாட்டிஸ்ஃபைலாம் இல்லை, நல்ல படம். நல்ல படம் அது முடிஞ்சு ட்ராஜடி. நிறைய பேர் இது என்ன பண்ணா நான் போயிருப்பீங்க, பட் ஆனால் பண்ண தெரியாது. அப்படி போய் பார்த்தது அதான் மைண்டில் வாங்க. ஸோ ஓகே சரி இப்போ ரேங்க் போயிடுவோமா? ரேங்கிங்லாம் நான் எப்படி போனோன்னு தெரியல. சரி இருக்குல்ல சூப்பர் ட்ராஜிக்கான ஃபிலிம் இது. அப்படியா? இல்லை அப்படி இல்லை. அப்புறம் நம்ம 3 விஷயம் 3 கேட்டகரியில் சொன்னோம்ல ட்ராஜடி. அதில் வந்து எங்களுக்கு பிட்வீன் இல்லை ரேங்கிங்கா ஒன்று எந்த படம் வந்து நல்லா இருக்கா, என்னோட ட்ராஜடி ஒன்றா இருக்கா? இப்போ வந்து டிபேட்டு ட்ராஜடி என்ன படம் சொன்ன ஃபர்ஸ்ட் ட்ராஜடி இப்போ நான் சொல்லலையே அதில் ஒன்று சொல்லணும். நான் வந்து ட்ராஜிக்காக என்ன படம் சொன்னேன்? ட்ராஜிக் வந்து என்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரி தானே நம்ம பேசணும். ஆமாம் காட்டி இது நான் இதுதான் சொன்னேன், டபுள் எக்ஸ் தான் சொன்னேன். ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை அதிகமாக இருக்கும். ரேங்கிங் போயிடலாம். இல்லை இப்போ நீ என்ன சொன்ன? ஸ்பெக்ட்ரம் மாதிரி அது. நீ என்ன சொன்ன? உயிர் நான் கட்டது நான் பார்க்கல, அதான் நான் வந்து தேர்ட் ரேங்கில் போடுறேன். சரி அப்போ கட்டது தமிழ் தான். ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா நானும் அந்த படம் பார்த்தேன். இந்த 3 இதில் நாங்கள் சொன்னதில் எங்களுக்கு வந்ததில் ட்ராஜடியில் ஃபஸ்ட்டு கட்டுறது தமிழ் சொல்லலாம். ஓகே நீங்கள் என்ன நம்புறேன்? நான் ட்ராஜடி சொல்லணுமா? சொல்லிட்டே நாங்கள் இது ஃபிக்ஸ் பண்ண ட்விஸ்ட்டில் கிளாசிக்காக இருக்கிறதெல்லாம் மங்காத்தா,
நான் என்ன சொன்னேன்? நான் இது வந்து உண்மையிலே செகண்டில் வைக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நான் மங்காத்தா விடு தரப்போகுது. அது பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். அது கத்தி சொல்லணும். கத்தி தேர்ட். கத்தியில் என்ன ட்விஸ்ட்டு? அது ஆளுக்கு ஒரு ட்விஸ்ட் அவன் சொன்னா பார்த்தல, கடைசியாக நெட்டு உடைக்கும் போது அவனுக்கு வந்து இது வரும். ட்ராஜடியா? என்ன கத்தி எது சொன்னேன்? ட்விஸ்ட்டு ப்ரோ, ட்விஸ்ட்டு. கத்தியில் என்ன ட்விஸ்ட்டு? இல்லை அவன் சொன்னானே அந்த இந்த ட்விஸ்ட் தான் வந்து சூசைட் மிஷன் மாதிரி தான் வந்து விஜய் அதுதான்டா இப்போ கத்தி என்ன? இல்லடா துப்பாக்கி தான். சாரி, நான் கத்தி எதுக்கு யோசிக்காம சொன்னேன். நீ எதுக்கு இப்போ கத்தி சொன்ன? நீ கத்தி தெரியாமல் சொல்லிட்டேன். நீ இப்போ ட்விஸ்ட்டுக்கு கத்தி சொல்ல. கத்திக்கு வந்து நீ ட்ராஜடி கடையில் வச்சுருந்தா ஓகே. துப்பாக்கி மாற்றி கத்தின்னு சொல்லிட்டு அதான் ஏன்னா தான் அவனை சொல்லிட்டேன். இல்லடா அப்போ கத்தி ட்விஸ்ட்டா? இல்லடா நான் எதுக்கு சொன்னேன் எனக்கே மாதிரி. இப்போ என்ன கேட்டகரி பண்ணி தெரியல. இப்போ என்ன பண்ணணும்? என்ன வீடியோ எடுத்துருக்கோம்? ட்விஸ்ட் ஓகேவா? ட்விஸ்ட் என்ன படம்? ட்விஸ்ட் என்ன பண்ண என்ன சொன்னேன்? துப்பாக்கி தான் நீ சொன்னேன். துப்பாக்கி சொன்னேன். அதான் கன்ஃபார்ம் 3 தான் போங்க. ஓகே, 2 கேட்டகரியில வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குது. மாற்றான்னு சொன்னேன். நீ சொல்றா, நீ சொன்னதுல ஒண்ணு எடுத்து சொல்றா. மாற்றான் வந்து சைடு நோட்ஸ் மாதிரி. அது சரி ஓகே, அது ஓகே. மாற்றான் தமிழ் தான் தேர்ட் தான். சரிப்பா. டேய் ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் போலாம். நான் இந்த ஒரு டபுள் எக்ஸ் தான் பெஸ்ட். சாட்டிஸ்ஃபைட் வேணா நீங்க வந்துமா? சரி, சாட்டிஸ்ஃபைட்ல நான் அசுரம் சொன்னேன். அசுரம் கிராஷ். கடைசி அந்த ஒரு ஸ்மைல் ஆனா நான் ஓகேன்னு போய்டுவேனா? ஓகே. கிளைமாக்ஸ் எனக்கு வந்து 20 மினிட்ஸ் இருக்குது. ஆனா அதை விட டியூரேஷன் டைப்ல பார்த்தனா என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த அது படம் ஃபுல்லா எண்டிங்ல மட்டும் அதான் ஃபர்ஸ்ட் ரேங்கிங் வரும். அப்போ என்னது கககப்போ எனக்கு காதலும் கடந்து போகும். எனக்கு டபுள் எக்ஸ் காதலும் கடந்து போகும். நான் சொன்னது 3வது அசுரன். சரி ஓகே, டபுள் எக்ஸ் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம். இந்த டபுள் எக்ஸா ஃபர்ஸ்ட் செகண்ட் என்னது? இப்போ வந்து சாட்டிஸ்ஃபையான ஃபிலிம்னா எண்டிங் மட்டும் தான் நம்ம பேசணும். கரெக்டா? ஹோல் ஃபிலிம் பத்தி நம்ம பேச போறதில்ல. முடியும் போது சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்போ தேர்ட் வராது. ஏன்னா செகண்ட்லயே வைப்பாங்க. நீ பார்க்கல. ஓகே, அவனுக்கு அப்ப தெரியல. இல்லடா, நீங்க கேட்டகரிக்கு லாயலா இருங்கடா. அதான் கிளைமேக்ஸ் தான் வந்து எந்த கிளைமேக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. ஆமா ஓகேவா? அதுல வந்து எந்த கரெக்டா இருக்கும். ஓகேவா? டபுள் எக்ஸ் வந்து பெர்ஃபெக்ட். இல்ல டபுள் எக்ஸ்க்கு நானே குதவி தண்டடா. நீ ஃபர்ஸ்ட் எதா சொல்ற? நான் கககப்போ. செகண்ட் எது சொல்ற? செகண்ட் தரா டபுள் எக்ஸா? 2 ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட். டபுள் எக்ஸ் ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு. ஹையா ரேங்கிங் இது. ஆமாடா, டபுள் எக்ஸ் கரெக்டா. ஓகே ஓகே. டேய் நம்ம ஃப்ரீ. யாரை பத்தி பேசுறீங்க? விஜய் பொண்ணுடா.